இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் போதைப் பொருட்கள் கடத்தல் மற்றும் விற்பனை தடுப்பு நடவடிக்கை. ரயில் நிலையத்தில் மோப்பநாய் உதவியுடன் காவல்துறையினர் தீவிர சோதனை. புதுச்சேரியில் அமைக்கப்பட்டுள்ள 2 வாக்கு எண்ணும் மையங்கள். தலைமை தேர்தல் அலுவலர் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு. சிங்கிரிக்குடி லட்சுமி நரசிம்மர் கோவில் பிரம்மோற்சவ தேர் திருவிழா. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம். புதுச்சேரி அரியாங்குப்பம் மார்க்கெட் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த சாலையோர ஆக்கிரமிப்பு கடைகள். ஆணையர் தலைமையிலான அதிகாரிகள் அதிரடியாக அகற்றம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதையும் விற்பனை செய்யப்படுவதையும் தடுக்கும் விதமாக ரயில் நிலையத்தில் மோப்பநாய் உதவியுடன் காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரிக்கு கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்தி வரப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக தகவல்கள் வெளியானது. இதில் பள்ளி, கல்லூரி மாணவர்களை குறிவைத்து இயங்கும் கஞ்சா கும்பலால் புதுவையின் எதிர்காலமே பாதிக்கும் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் கஞ்சாவை ஒழிக்க காவல்துறை சார்பில் தொடர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சமீபத்தில் துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் முற்றிலுமாக கஞ்சாவை ஒழிக்க காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் இன்னும் 3 மாத காலத்திற்குள் புதுவை, காரைக்காலில் கஞ்சா இல்லாத நிலையை உருவாக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். இதனால் கஞ்சா கடத்தல் விற்பனையை தடுப்பதில் காவல்துறையினர் முனைப்பு காட்டி வருகின்றனர். இதனிடையே கடந்த வாரம் சென்னை விமான நிலையத்திற்கு டெல்லியிலிருந்து வந்த விமானத்தில் கொக்கைன் கடத்தி வரப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த கொக்கைன் புதுவை பெரிய காலாப்பட்டு பகுதியை சேர்ந்த ஒரு முகவரிக்கு அனுப்பப்பட்டிருந்தது. இதையடுத்து மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் புதுச்சேரி காவல்துறைக்கு தகவல் தெரிவித்து எச்சரிக்கை விடுத்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறை சார்பில் புதுவை ரயில் நிலையத்தையும் கண்காணித்து வந்தனர். இந்நிலையில் ஒரிசா மாநிலம் புவனேஸ்வரில் இருந்து வந்த ரயிலில் காவல்துறையினர் போதை தடுப்பு பிரிவு காவல்துறை ஆய்வாளர் தனசேகரன் தலைமையில் மோப்பநாய் உதவியுடன் சோதனை நடத்தினர். பயணிகளின் உடைமைகளை பரிசோதனை செய்த பின் அனுப்பப்பட்டனர். இதனால் ரயில் நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் அமைக்கப்பட்டுள்ள 2 வாக்கு எண்ணும் மையங்களிலும் தலைமை தேர்தல் அலுவலர் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதிக்கான பொதுத் தேர்தல் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி பிராந்தியத்தில் உள்ள 23 தொகுதிகளில் பதிவான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் லாஸ்பேட்டையில் உள்ள மகளிர் பொறியியல் கல்லூரி மற்றும் மோத்திலால் நேரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரி ஆகிய குறிப்பிட்ட வாக்கு எண்ணும் மையங்களில் பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் ஜூன் 4ஆம் தேதி சுமூகமான மற்றும் சரியான வாக்கு எண்ணும் செயல்முறையை நடத்துவதற்காக புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதிக்கான மாவட்ட தேர்தல் அதிகாரி மற்றும் தேர்தல் நடத்தும் அலுவலரால் நியமிக்கப்பட்ட 2 வாக்கு எண்ணும் மையங்களில் வாக்கு எண்ணும் வளாகங்கள் மற்றும் வாக்கு எண்ணும் அறைகளில் விரிவான ஏற்பாடு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் 2 வாக்கு எண்ணும் மையங்களிலும் ஏற்பாடுகளை மேற்பார்வையிட தலைமை தேர்தல் அலுவலர் ஜவஹர் மற்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன், துணை தலைமை தேர்தல் அலுவலர், துணை மாவட்ட தேர்தல் அலுவலர், நோடல் அதிகாரி மற்றும் பிற துறை அதிகாரிகள் வாக்கு எண்ணும் 2 வளாகங்களையும் ஆய்வு செய்தனர். இதில் 2 வாக்கு எண்ணும் மையங்களிலும் 8 வாக்கு எண்ணும் அரங்கம் அமைக்கப்பட்டு வாக்கு எண்ணும் அறைகளில் இருந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் நகர்வுகளை காட்சிப்படுத்த தொலைக்காட்சி பெட்டி மற்றும் வாக்கு எண்ணும் பணிகளை பதிவு செய்ய வீடியோ பதிவு குழு ஆகிய அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. மேலும் வாக்கு எண்ணும் மையத்தில் 3 அடுக்கு பாதுகாப்பு அமைக்கப்பட்டு வாக்கு எண்ணும் மையம் முழுவதும் 120 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அருகே உள்ள சிங்கிரிக்குடியில் அமைந்துள்ள அருள்மிகு லட்சுமி நரசிம்மர் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு நடைபெற்ற திருத்தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அருகே சிங்கிரிக்குடியில் அமைந்துள்ளது புகழ்பெற்ற அருள்மிகு லட்சுமி நரசிம்மசாமி திருக்கோவில். இந்த கோவிலின் 2024ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து தினம்தோறும் பல்வேறு வாகன சேவையுடன் நரசிம்மர் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட லட்சுமி நரசிம்மர் தேரில் வைக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து கோவிந்தா கோஷத்துடன் திருத்தேரினை முக்கிய வீதிகளின் வழியாக இழுத்து சென்றனர். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வடம் பிடித்து இழுத்து நரசிம்மரை வழிபட்டனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் மார்க்கெட் பகுதியில் உள்ள சாலையோர ஆக்கிரமிப்பு கடைகளை ஆணையர் தலைமையில் அதிகாரிகள் அதிரடியாக அகற்றினர்.
அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து எதிரே தினசரி மார்க்கெட் உள்ளது. காய்கறி, மளிகை, இனிப்பகங்கள், பழக்கடை, ஃபேன்சி ஸ்டோர் என 100க்கும் மேற்பட்ட பல்வேறு வகையான கடைகள் அமைந்துள்ளன. வியாபாரிகள் பலர் நடைபாதையை ஆக்கிரமித்து வியாபாரம் செய்து வந்தனர். மார்க்கெட்டுக்கு செல்லும் பொதுமக்கள் நடந்து செல்ல வழியில்லாமல் அவதியடைந்து வந்த நிலையில் மார்க்கெட் வளாகத்திற்குள் இருசக்கர வாகனங்கள் மற்றும் சரக்கு வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. இதுகுறித்து பொதுமக்கள் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்தில் புகார் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் மார்க்கெட் பகுதியில் சாலையோரம் உள்ள ஆக்கிரமிப்புகளை ஆணையர் ரமேஷ் தலைமையில் மேலாளர், இளநிலை பொறியாளர், வருவாய் ஆய்வாளர்கள், அரியாங்குப்பம் காவல்துறையினர் மற்றும் ஊழியர்கள், துப்புரவு பணியாளர்கள் ஆகியோர் குப்பை லாரி வண்டி மற்றும் ஜேசிபி இயந்திரம் மூலம் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். நடைபாதையை ஆக்கிரமித்து வியாபாரம் செய்தால் பொருட்கள் பறிமுதல் செய்யப்படுவதுடன் உரிமமும் ரத்து செய்து சீல் வைக்கப்படும் என வியாபாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். அதிகாரிகளின் இந்த அதிரடி செயலை பொதுமக்கள் பலரும் பாராட்டியுள்ளனர். புதுச்சேரி கல்வித்துறை சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் தனியார் பள்ளிகள் அனைத்தும் நிர்ணயிக்கப்பட்ட கல்வி கட்டணம் வசூல் செய்யப்படுகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும் என முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாமிநாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாமிநாதன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மாநிலம் கல்வித்துறையில் அரசு நிர்ணயம் செய்த கல்வி கட்டணத்தை விட கூடுதல் கட்டணம் பல தனியார் பள்ளிகளில் வசூல் செய்யப்படுவதாகவும் இதனால் பெற்றோர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் பாதிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் 100% தேர்ச்சி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் சில தனியார் பள்ளிகள் LKG முதல் 9ஆம் வகுப்பு வரை அதே பள்ளியில் கல்வி பயின்று அதிக மதிப்பெண் பெற முடியாத சூழ்நிலை உருவாகும் போது மாணவர்களுக்கு சம்பந்தப்பட்ட பள்ளி 9ஆம் வகுப்பில் மாற்றுச் சான்றிதழை கொடுப்பது கண்டனத்துக்குரியது என்றும் தெரிவித்தார். மேலும் 10 ஆண்டுகள் தொடர்ந்து கல்வி கட்டணத்தை வசூல் செய்துவிட்டு 9ஆம் வகுப்பில் அவர்களை வெளியில் அனுப்பினால் கல்வித்துறை உடனடியாக சம்பந்தப்பட்ட பள்ளியின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் எனவும், ஆனால் கல்வித்துறையில் சில அதிகாரிகள் தனியார் பள்ளிகளின் ஏஜென்ட் போல் செயல்பட்டு வருவதாகவும், கல்வித்துறை ஒவ்வொரு ஆண்டும் தனியார் பள்ளிகளின் கல்வி கட்டணம் பற்றி விவரங்களை வெளியிட வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் ஒவ்வொரு ஆண்டும் அனைத்து பள்ளிகளும் நிர்ணயிக்கப்பட்ட கல்வி கட்டணத்தை வசூல் செய்யப்படுகிறதா என்பதை கண்டறிய குழு அமைத்திட வேண்டும் என்றும், பல பள்ளிகள் ரசீது இல்லாமல் பிளாக் மணி போல பணத்தை வசூல் செய்வதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் புதுச்சேரி ஆளுநர் இதுகுறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாமிநாதன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி முதலில் வாங்கிய அம்பாசிடர் கார் தூத்துக்குடியில் பழுது நீக்கப்பட்டு புதுச்சேரிக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி விளையாட்டில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். மேலும் வாகனங்கள் மீது நாட்டமுள்ள அவர் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து யமஹா RX 100 வகை இருசக்கர வாகனத்தை நீண்ட நாட்களாக பயன்படுத்தி வந்தார். இந்நிலையில் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு அந்த இருசக்கர வாகனம் பழுதடைந்த நிலையில் அதை மீண்டும் சரி செய்து தற்போது நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலின் போது வாக்களிக்க அந்த இருசக்கர வாகனத்தையே பயன்படுத்தியிருந்தார். இதேபோல் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி 1997ஆம் ஆண்டு முதலில் வாங்கிய அம்பாசிடர் கார் பழுதடைந்து இருந்தது. நீண்ட வருடங்களாக அவர் பயன்படுத்தி வந்த கார் பழுதான நிலையில் பழுதடைந்த வாகனத்தை தூத்துக்குடியில் சரி செய்யப்பட்டு புதுச்சேரி கொண்டுவரப்பட்டுள்ளது. மேலும் சரி செய்யப்பட்டு தனது இல்லத்திற்கு கொண்டுவரப்பட்ட அம்பாசிடர் காரில் அமர்ந்து அதன் இயக்கத்தை கண்காணித்த முதலமைச்சர் ரங்கசாமி தனது ஆரம்பகால நினைவுகளையும் நெகிழ்ச்சியோடு நினைவு கூர்ந்துள்ளார். இந்நிலையில் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து தான் பயன்படுத்திய அம்பாசிடர் காரை சரி செய்து கொண்டு வந்துள்ள முதலமைச்சர் ரங்கசாமி தற்போது அந்த அம்பாசிடர் காரை உள்ளூரில் மட்டும் பயன்படுத்த வாய்ப்புள்ளதாக முதலமைச்சரின் நெருங்கிய வட்டாரங்கள் சார்பில் பேசப்பட்டு வருகிறது. காரைக்காலில் காவிரி மேலாண்மை ஆணை கூட்டத்தில் மேகதாது அணை கட்டுவதற்கு ஆதரவாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை கண்டித்து தீர்மான நகலை எரித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேகதாது அணை கட்டுவதற்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரி விவசாயிகள் பல ஆண்டுகளாக எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அண்மையில் நடைபெற்ற காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் மேகதாது அணை கட்டுவதற்கு ஆதரவாகவும் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராகவும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கும் வகையிலும் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை கண்டித்தும் தீர்மானத்தை திரும்பப் பெற வலியுறுத்தியும் காரைக்கால் மாவட்ட டெல்டா விவசாயிகள் நலசங்கம் சார்பில் காரைக்காலில் புதிய பேருந்து நிலையம் அருகே போராட்டம் நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு காவிரி மேலாண்மை ஆணையத்தால் மேகதாது அணைக்கு ஆதரவாக நிறைவேற்றப்பட்ட தீர்மான நகலை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மத்திய அரசு மற்றும் காவிரி மேலாண்மை ஆணையத்தை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி கதிர்காமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சாமி கோவிலில் வைகாசி விசாகத்தையொட்டி நடைபெற்ற 108 சங்காபிஷேக விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
புதுச்சேரி கதிர்காமம் பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கதிர்வேல் சுவாமி கோவில் வைகாசி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக மூலவருக்கு மகா அபிஷேகம் நடைபெற்று தொடர்ந்து உற்சவர் மற்றும் மூலவர் ஸ்ரீ கதிர்வேல் சுவாமிகள் மற்றும் வள்ளி தெய்வானை சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற 108 சங்காபிஷேகம் மற்றும் பால்குட அபிஷேக விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக 108 சங்கு ஸ்தாபனம் செய்யப்பட்டு தொடர்ந்து 108 பால்குடங்கள் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயத்தில் இருந்து புறப்பட்டு மாடவீதி வழியாக வலம் வந்து முருகன் ஆலயத்தை வந்தடைந்தது. அங்கு 108 பால்குடத்தில் சாமிக்கு மகா அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றது. தொடர்ந்து 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. இதில் மகா தீபாராதனையும் உடன் பிரகார உற்சவமும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் குழந்தை பாக்கியம் இல்லாத தாய்மார்கள் மற்றும் திருமணமாகாத கன்னி பெண்கள் உடனடியாக திருமணம் வேண்டி விழாவில் கலந்து கொண்டனர். பெண்கள் உள்ளிட்ட பக்தர்கள் கலந்து கொண்ட விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பக்தர்களுக்கு பிரசாதங்களை வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி இளங்குமாரன் மற்றும் உபயதாரர் வெள்ளாளர் வீதி கிருஷ்ணமூர்த்தி குடும்பத்தார் உள்ளிட்ட பொதுமக்கள் ஏராளமானோர் செய்திருந்தனர். இனி வருவது புதுவையில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கு ஏற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மாற்றி அமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகின்றது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 94 ரூபாய் 23 காசுகளுக்கும் டீசல் 1 லிட்டர் 84 ரூபாய் 43 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அடுத்து வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 6830 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 973 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.